ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோன்னா என்ன விளாட்லாம், சூப்பர் மார்க்கெட் கேம் விளாட்லாம் வாங்க. என் ஃபோன் சார்ஜ் ஏறிட்டுக்கு வரைக்கும் அன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் மேட்ச் போட்டு விட்டல, அது நான் அன்னையிலேருந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. சரி, அது உங்களுக்கு வந்துருச்சான்னு தெரில. என் ஃபோன் வேறு இதாகிடுச்சு. என் ஃபோனில் யூடியூப் ஆடுன்னு சொன்னல. ஸ்டார்ட்னா நியூ கேமு, கண்டினியூனா நம்ம ஏற்கனவே விளையாண்டுட்டு இருந்த கேம் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கேம் பேர் சூப்பர் மார்க்கெட் சிம்பிளிட்டர். ஓ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஸ்டோர் லெவல் 2 இது. ஏன்னா நம்ம நைட்டில் தான் விளையாண்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம லைட் போட்டுக்கலாம். என் ஃபோன் கொஞ்சம் லைட்டாக இந்த லைட்டாக ஆகிடும். இப்போ நம்ம உள்ள போய்க்கலாம். இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பாரு இந்த ஆடு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோதி கண்டினியூ பண்ணலாம். வாங்க டிஸ்பிளே ஆட் டு கார்ட் கொடுத்தாங்க உங்களுக்கு வரும். இதுவும் ஆட் டு கார்ட் கொடுத்துருவோம். இது ஃப்ரெண்ட்ஸ் இதை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணேன், நம்மகிட்ட இருக்கிறது 594.22 ரூபா தான். இதை மட்டும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன்லாம் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. நாங்கள் க்ளோஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இங்கே இது காமிக்கும் ஸ்டார்ட் நெக்ஸ்ட்டு. அப்பா பண்ணி வந்துச்சு கடையை. க்ளோஸ் கடையா. அப்புறம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே என்னது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஈஸியான வழியெல்லாம் இருக்கா? பொண்ணுக்கே வழி இல்லாமல் இருக்கு. எப்போ பேர் பொண்ணு வாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஈஸியான வழி இருக்கான்ட்டு வருவானுங்க. இப்போலாம் போல வரும். ஆனால் நெட் ஆஃப் பண்ணுறது எப்படி வரும்? பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. 3 பாக்ஸும் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரெட் பாக்கெட் எங்கே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டேக் ஒட்டி இருக்கும். பிரெட் பாக்கெட் எங்கே வைக்கணும்? இங்கேதான். இங்கே போய்ட்டு இல்லையா? சரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சாச்சு. இடத்துல இந்த டஸ்ட்பின் இருக்கும். நம்மளாக இந்த டஸ்ட்பின் அந்த டஸ்ட்பின்னில் போட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே போகணும், இங்கேயும் பண்ணணும், இங்கேயும் பண்ணணும். அப்போ எங்கடா போட ஃப்ரெண்ட்ஸ்? அந்த டஸ்ட்பின் இருக்குது, இங்கே போட்டவே வேணும். ஏய் இங்கேயும் போனோம்னா அப்போ எங்கடா போடணும்? அச்சோ கேன்சல் அப்படி போட்டு உள்ள கொப்பை கட்டிக்கணும் போட்டுட்டு எடுத்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக்கோ பிக்கெட் பேக்கெட் வந்து போல இங்கே வச்சாச்சு. இப்போ டஸ்ட்பின் போட்டு டஸ்ட்பின் இதையும் போட்டாச்சு. கடைசியாக தண்ணி வைக்கணும். இதுவும் சாக்கோ பிக்கணும் நினைக்கிறேன். ட்ராப் பண்ணியாச்சு. சாக்கோ பிக்கோ சாக்கோ பிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. வச்சாச்சு. இப்போ நம்ம போய் குப்பைத்தொட்டியில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக இதுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ ஆயிலு இதுதான்
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லோன் எடுத்தாலான்னு இருக்கிறேன், மாதம் மாதம் கட்டுறதுக்கு. இந்த ஏரம் உள்ளே கொண்டு போகிறதுக்கு இல்லை. இந்த டேக்கு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாக்கோ பிக்க வைக்கிற இடத்துல சாக்கோ பிக்க வச்சேன். இப்போ வச்சாச்சு. கடைசியாக கடையை ஓப்பன் பண்ணலாமா வேணாமா? கடையை ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் காசு எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் போடுங்க. விஷயம் போய் வெளியே போய் கடையை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சிஸ்டம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிஸ்டம் ஆஃப் பண்ணியாச்சு. இதுதான் மார்க்கெட். நம்ம இங்கே தான் போய் வாங்கணும். மேனேஜ் நம்ம இப்படி தான் மேனேஜ் பண்ணணும். பேங்க் போய் எவ்ரி பேமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட். பே பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக போய் கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. அவனாச்சும் வருவானுங்க, அவன்கிட்ட போயிட்டு எப்படா அதுக்குள்ளேயே வருவீங்க? கடையே ஓப்பன் பண்ண. சரி நம்ம போய் உட்காருவோம். நம்ம எடுக்கட்டும். ஏய் முன்னாடி காசு கொடுக்காம போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ் இவன் கார்டு கொடுத்துருக்கா. கார்டு எடுத்துக்கோங்க. இங்கே போட்டுக்கிட்டு இதை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணணும். இங்கே எழுதியிருக்கோம் 4.58. 4.58. கேன்சல் பண்ணிடுவோம். போ 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 போயிடு. அப்போ ஊற்றிக்கலாம். இவனும் கார்டு தான் கொடுத்துக்கோ. இவனாச்சும் நீயாச்சும் காசு கொடுறா. அப்போ எங்களுக்கு எப்படி காசு பே பண்ணுன்னு சொல்லி 2.27. 2.57. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் காசு கொடுத்துருக்குறான் பார்த்தா இந்த இடத்துல எழுதிருக்கு. சரி இப்போ நம்ம ரிசீவ்டு வந்து 100.0, டோட்டல் வந்து 15.40. அப்படின்னா இங்கே சேஞ்ச் எழுதியிருக்கோம் 94.86. ஆனால் ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே புரியல. நீங்கள் வெளியே போயிட்டு ரைட்டாக 86. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம 94 ருபீஸ் எடுத்துக்கலாம். மொத்தம் 60 ருபீஸ் தான் எடுத்துருக்கோம். 10 ரூபா 90 ருபீஸ் எடுத்தாச்சு. இப்போ இப்படி எடுத்துக்கணும். இதுதான் பைசே, இதுதான் வந்து ருபீஸு. இப்போ நம்ம வச்சு இதான் பைசே, இதான் ருபீஸு. இப்போ வந்து 86 எடுக்கணும். அதுக்கு நம்ம 50 எடுத்துக்கலாம். ஒரு 25 ரூபா எடுத்துக்கலாம். ஒரு 10 ரூபா கூட சேர்த்தா இல்லை 1 ரூபா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இவன் மட்டும் இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கா. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் கார்டு கொடுத்துருக்கல. என்னடா அது 6.99. 6.96. என் காசு கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காமிக்கும் இங்கே காமிக்க சேஞ்ச் வந்துட்டு கிவிங்கில் வந்து பச்சை கலரில் காமிச்சுன்னா இதுவே கொடுக்கணும் மொத்தம். வந்து ஒரே ஒரு ஐந்து பண்ணியிருக்கேன் கார்டு கொடுப்பாங்க. ஆமாம் இந்த பசங்க இவங்கெல்லாம் வந்து கார்டு கொடுக்குறாங்க. பைசாவை பார்க்காம காசு கொடுக்குறாங்க. 1.50. 1.50 கேட்கணும்.
இவன் என்ன கார்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன். காசு கொடுப்பாங்க. ஒரு தாத்தாவா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தாத்தா, அதனால பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ரூபா கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மைனஸ்ன்னு இருக்கும். இப்போ ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த காசு மாதிரி எங்கேயே போய் இப்போ நம்ம 1 ருபீஸ் எடுக்கிறோம். 1 ருபீஸ் எடுத்துட்டோம். இப்போ எடுத்துகிட்டு இங்கே வச்சு மைனஸ் கொடுத்தா வராது. இந்த 1 ரூபா காயின் நேரம் வச்சு மைனஸ் கொடுத்தா தான் வரும். இப்போ நம்ம 1 ரூபா மட்டும் அடுத்தது இவன் கார்டு கொடுப்போம். சொல்ல இவன் கார்டு கொடுப்பா காசு கொடுப்பானா? 3.0 சாமி இவன் காசு கொடுப்பான்னு நினைக்கிறேன். நல்லா கார்டு தான். இவன் கார்டு கொடுத்தா நல்லா இருக்கும். பக்கத்தில் இந்த கேம் ஏற்றி ஒரு 5 நாள் தான் ஆச்சு. நான்ட்டே வந்து இன்கரண்ட் பேமெண்ட் 50யா? ஐயோ கிளம்பு. இது கார்டு கொடுப்பேன். சொன்ன இதோ வெளியே ஒருத்தர் நிற்கிறானே அவனும் கார்டு தான் கார்டு கொடுப்பேன். காசு கொடுத்துட்டான் போல. நான் கவனிக்க மாட்டேன். நீங்களாம் ஸ்டோர் லெவல் 3 இன்னும் முடியல. க்ளோஸ்ட்டு பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி உள்ள போய் லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டோம். அப்பா ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வருவாங்க. அது வைக்கணுமே காலெல்லாம் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கையெல்லாம் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்காக தான் கேம் விளாடுறேன். அதுவும் சார்ஜெலாம் இப்போ பாருங்கள் கம்மியாக. அவங்களுக்கு ஒரு சாம்பிள் பார்த்தீங்களா 2% தான் சார்ஜ் இருக்குது. நீங்கள் சார்ஜ் போடுவீங்க. ஏன் சார்ஜ் போட்டு ஆரம்பிச்சுக்கிறேன். ஒருத்தி வரா ஒரு பையன் வேணாம் 2 பேர் லவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ நூட்டியா ஃப்ரெண்ட்ஸ் கார்டு கொடுத்துருக்குறான் வாங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேவோட நம்ம முடிச்சுக்கலாம். என்னடா இது இன்னும் லோட் ஆகிட்டு தான் இருக்கா? காசு கொடுத்துக்கலாம் மொத்தம். கொடுத்தா 3 ரூபா கொடுப்பீங்களா? என்ன தெரியல. சரி கொடுக்குறீங்களா? எப்பா டக்கு டக்குன்னு போவையா? இங்கே வந்து 1.00 எத்தனை பேர் வரைக்கு? இப்போ நம்ம எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நம்ம இங்கே போயிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட். இவங்க எதுக்கு உள்ள வராங்க? போஸ்டிங் போட்டு வச்சுருவோம். நல்லா இருக்காங்க. காட்டு கொடுத்துக்கிறான் பையன். உள்ளே போயிட்டு 2.00 கிளம்பி காற்று ஓட்டும். என்னடா காசா கொடு. கடை க்ளோஸ் பண்ணிடுச்சு. வெளியே போட்டு இது கேன்சலும் பண்ண முடியாது.
ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லெவல் முடிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.